ஹலோ வியூவர்ஸ். எப்பவுமே சவுத் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்டு போர் அடிச்சுச்சா? வாங்க கான்டினென்டல் ஸ்டைல்ல ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். பர்ன் கார்லிக் ரைஸ் வித் சீஸி ப்ரோக்கோலி. அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடாயில தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்படி நல்ல பாயிலிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற ப்ரோக்கோலிய இதுல போட்டு 2 செகண்ட்ஸ் கொதிக்க விடலாம். வேகணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த ப்ரோக்கோலில ஏதாவது அழுக்கோ இல்லாட்டி பூச்சியோ இருந்தா அது இந்த தண்ணியிலேயே போட்டுன்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்றோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத தனி பவுலுக்கு மாத்திக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ப்ரோக்கோலி வந்துட்டு ஆறுறதுக்குள்ள நம்ம அடுத்த பொருட்கள்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கார்லிக் ரைஸ்க்கு தேவையான ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெரிய பல்லு பூண்டு இந்த மாதிரி பெருசா நறுக்கி வச்சுக்கோங்க. சீசி ப்ரோக்கோலிக்கும் கார்லிக் தேவைப்படும். ஆனா அது இந்த மாதிரி ஃபைனா எவ்வளவு தூரம் பொடி பொடியா நறுக்க முடியுதோ அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ற வேலையெல்லாம் என் ஹஸ்பண்ட கொடுத்துட்டு நான் சாதம் வைக்க வந்துட்டேன். பாஸ்மதி ரைஸ் நல்ல உதிரியா வரணும்னா இந்த டெக்னிக் அண்ட் டைமிங் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ நல்லா வாஷ் பண்ணி 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியே தான் நம்ம இங்க மெஷர்மென்ட்க்கும் யூஸ் பண்ண போறோம். அப்பதான் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அடுப்பு பத்த வச்சுட்டு குக்கர்ல அரிசி போட்டுட்டு 1 1/2 கிளாஸ் ஊற வச்ச தண்ணி ஊத்திக்கோங்க. நல்ல கொதி வரும்போது லிட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. விசில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு கிளாஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம், 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். ஆஃப் பண்ணிக்கலாம். கேமராவ அப்படியே என் புருஷன் பக்கம் திருப்புனா, அவருக்கு குடுத்த கட்டிங் ஒர்க்க ரொம்பவே நேர்த்தியா பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோக்கோலிலாம் ஆறிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதையும் இந்த மாரி ஃபைனா சாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பிரிப்பரேஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு, கடாயில 1 ஸ்பூன் நெய் இல்லாட்டி பட்டர் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. அது நல்லா உருக்கி வரும்போது, நம்ம அங்க சாப் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ப்ரோக்கோலி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் 1 மினிட் சாட்டே ஆனா போதும். அத எடுத்து தனி பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் நெய் ஆர் பட்டர் போட்டு உருக்கி வர சமயத்துல நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருந்தோம்ல கார்லிக் அது இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். இப்ப கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்துல 1 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 ஸ்பூன் மைதா 2ம் போட்டு அந்த மைதாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு லைட்டா வதக்கிக்கோங்க. இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குட்டி கிளாஸ்ல தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா. நீங்க தண்ணி ஆட் பண்ணாலும் சரி, பால் ஆட் பண்ணாலும் சரி, நல்லா கொதி வரும்போது அப்படி பொங்கி வரும். ஸோ இந்த பொங்கி வர டைம்ல நம்ம அங்க ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம்ல ப்ரோக்கோலி, அந்த பீசஸ்லாம் இப்ப ஆட் பண்ணி வச்சிரலாம். ஸோ அப்போ சாட்டே பண்றதுக்கு 1 மினிட், இப்போ இந்த கிரேவிக்குள்ள போட்டு கொதிக்கிறதுக்கு ஒரு 1 மினிட். மொத்தமா ப்ரோக்கோலியோட குக்கிங் டைமே 2 மினிட்ஸ் தான். ஏன்னா நம்ம ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால. இதுல ஒரு ஸ்லைஸ் அமுல் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நம்ம கிரீமி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 ஸ்லைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா ஃப்ளேவருக்காக ஆரிகனோ இல்லாட்டி மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் 2ல எது உங்களுக்கு இருக்கோ அத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளா முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இத இனிமேல் சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பர்ன் கார்லிக் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயில 1 ஸ்பூன் நெய் ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உருக்கி வரும்போது கார்லிக் பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தத போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கணும். அப்பதான் ஒரு பர்ன்ட் அண்ட் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது இப்ப நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்துல 1 ஸ்பூன் பெப்பர், 2 கிரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஆரிகனோ இல்லாட்டி மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. கிரீன் சில்லி கடைசியா போட்டதுக்கான காரணம் அதோட ஃப்ளேவர் ரொம்ப இறங்காம இருக்கும். ஃபர்ஸ்டே போட்டீங்கன்னா அப்படி ஃபுல் கிரீன் சில்லியோட ஃப்ளேவர் வந்துரும். இப்ப நம்ம குக் பண்ணி வச்சிருந்தோம்ல பாஸ்மதி ரைஸ் எவ்வளவு அழகா உதிரியா வந்திருக்குது பாருங்க. அத அப்படியே எடுத்து இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ற மாரி சட சடன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கடைசியா உப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால திரும்பியும் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. பர்ன் கார்லிக் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இத இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். உங்களுக்கு இந்த லஞ்ச் பேட்டரோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாடா பை பாய்.